Good morning, students. Today we are going to see about our new lesson, chapter 12, DNS, Domain Name Systems. Domain Name Systemsனால் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு வெப்சைட் ஒரு லிங்க் அதுக்கு வெப்சைட் அட்ரஸ்க்குள்ளே போகிறதுக்கு அந்த டிஎன்எஸ் மஸ்ட் நீடட். ஸோ இப்போது டிஎன்எஸ் இருக்குது. இப்போது டிஎன்எஸ்க்கு முன்னாடி என்னென்னா ஐபி அட்ரஸ் தான் இருந்தது. அந்த ஐபி அட்ரஸில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா ஒவ்வொரு ஐபி அட்ரஸும் என்னாகும் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால் எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணி வச்சுக்க முடியாது. ஸோ அதனால் எல்லாராலையுமே யூஸ் பண்ண முடியாமல் இருந்தது, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஸோ அதனால தான் அந்த ஐபி அட்ரஸ் அப்புறம் நம்மளால் யூஆர்எல் யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் அந்த அட்ரஸ் அப்புறம் அதுக்கப்புறம் இந்த டொமைன் நேம் இது எல்லாமே வர ஆரம்பிச்சிது. ஸோ இப்போ இந்த டிஎன்எஸில் எப்படி அதோட இன்ட்ரொடக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். In early days, websites were accessed through their IP addresses. It was difficult for an individual to remember all the IP addresses to access the websites. So the domain names were created and mapped with IP addresses like phone book, where all the contact numbers are stored under respective names and are accessed by the contact names. Domain name systems maintained all the directory of domain names, host names, and help us to access the websites using the domain host names. ஸோ நம்ம முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபோன் டைரக்டரி எல்லாரோட இப்போ மொபைல் இருக்குது, நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். பட் அப்படி கிடையாது முன்னாடி. ஆனால் என்ன பண்ணுவோம், மொபைல் டைரக்டரி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாமே அதில் மொபைல் டைரக்டரியில் இருக்கும், ஃபோன் புக்கில் இருக்கும். அந்த ஃபோன் புக்கு எந்த காண்டாக்ட் நம்பர் அந்த பர்சனோட நேம் அப்படி இருக்கும், இல்லை அட்ரஸ் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ இந்த டிஎன்எஸ் என்ன பண்ணால் அந்த ஐபி அட்ரஸ் அந்த டிஎன்எஸோட நேம் என்ன அப்படின்றத ஒரு ஃபோன் புக் மாதிரி ப்ரொடக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, டிஃபிகல்ட்டாக இருந்தது, எல்லாராலையும் ஹேண்டில் பண்ண முடியாமல். Overview of DNS. For the communications to take places, the information should pass through 7 layers. என்னென்ன லேயர்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா, லாஸ்ட் கிளாஸ்லாம் படித்தோம். ஃபிசிக்கல் லேயர்லேருந்து அப்ளிகேஷன் லேயர் வரைக்கும். அப்ளிகேஷன் லேயர் இஸ் one among the 7 layers. There are several applications in applications layer and DNS is one among them. Internet is based on IP addresses, not domain names. But it is easy to use domain names to refer them rather than the long numbers. To enable the use of domain names in a network, the domain name systems is used. Domain names to IP address mapping must be consistent across the network to ensure interoperability. DNS provides the domain names to IP address mapping through the name service. To know more about DNS working, we must first know about IP address, URL and the DNS components. So let us see about each in detail. ஸோ என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஐபி அட்ரஸ் நான் என்ன அப்படின்னா இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு நீடட் ஐபி அட்ரஸ். அந்த ஐபி அட்ரஸ் வச்சு தான் என்ன ஆகும், அந்த ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ப்ரோட்டோகால்ஸில் நம்பர் இருக்கும், அந்த டொமைன் நம்பர் இருக்கும். அந்த டொமைன் நம்பர் வச்சு அந்த வெப்சைட் நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் நம்ம ஃபஸ்ட் ஐபி அட்ரஸ் சொல்லியிருக்கோம் டிஎன்எஸ்க்காக. ஸோ ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் யூஆர்எல் போடுவோம், அந்த அட்ரஸ் யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் என்ன வெப்சைட் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்றது. அப்புறமா அந்த சிஸ்டம் என்ன பண்ணிக்கும், கன்வெர்ட் பண்ணிக்கும் ஐபி அட்ரஸாக. இப்போது நம்ம யூஆர்எல் மட்டும் போட்டால் போதும். அந்த அட்ரஸ் நம்ம இப்போ வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும், சிஸ்டம் லோட் ஆகும்போது நிறைய அந்த யூஆர்எல் சிஸ்டம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸில் அந்த இடமே பத்தாத அளவுக்கு ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கும். அது என்ன ஆகும்னா, ரீசன் என்ன, நம்மளோட யூஆர்எல் கன்வெர்ட் பண்ணுறது, சிஸ்டம் கன்வெர்ட் பண்ணுறது, அந்த ஐபி அட்ரஸ் கன்வெர்ட் பண்ணி அப்புறம் லோட் ஆகிட்டு எனக்கு என்ன லிங்க்கோ அந்த லிங்க்குள்ளே போகும். ஸோ எப்படின்னு பார்த்துருக்காங்க பாருங்கள். அந்த ஹோஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அந்த டிஎன்எஸ் ஸ்கூல் government.in அப்படிங்கிறது என்னது யூஆர்எல். அந்த அட்ரஸ்க்கான ஐபி நம்பர் பாருங்கள் கீழே 335.173.69.207. ஸோ இதெல்லாம் என்ன நம்பர்ஸ்மா, இதெல்லாம் டெசிமல் நம்பர். நமக்கு ஆல்ரெடி தெரியும் நம்பர் சிஸ்டம்ஸ் நம்ம லாஸ்ட் இயரில் படித்தோம். 4 நம்பர் சிஸ்டம்ஸ் இருக்குது, பைனரி, டெசிமல், ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல். டெசிமல் அப்படின்னா 0 to 9 வரைக்கும், அதாவது 10 பேஸ் வேல்யூ 10.
எக்ஸானா 16 0 to 15 வரைக்கும். அதில் என்ன இருக்கும், டெசிமல் வேல்யூ இருக்கும், அட் த சேம் டைம் ஆல்ஃபபெட்ஸும் இருக்கும். அதனால தான் எக்ஸா டெசிமல் சொல்கிறோம். ஆல்ஃபபெட்ஸும் வருது, நம்பராக வருது, அதனால் எக்ஸான்னு சொல்கிறோம். ஸோ ஆக்டோவில் பொறுத்த வரைக்கும் 8 தான் இருக்கும், 0 to 7. பைனரினா நமக்கு தெரியும் 2 வேல்யூஸ் 0 and 1 மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த ஐபிவி பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டெசிமல் வேல்யூ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் பழைய நம்பர் சொல்கிறேன். பட் இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம எக்ஸா டெசிமலும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது IPv 6, இது வந்து IPv 4. அதை பற்றியும் இப்போ படிக்க போகிறோம். ஸோ இப்போ ஐபி அட்ரஸ்னால் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நெக்ஸ்ட்டு டாபிக். இப்போ உங்களுக்கு புரியுதா என்ன இடத்துல, முன்னாடி tnschool.government.in போட்டால் இப்போ போதும். பட் முன்னாடி நான் அந்த வெப்சைட் நான் உள்ளே போகணும் அப்படின்னா நான் அந்த நேம் டைப் பண்ணால் மட்டும் எனக்கு போகாது, டைப் பண்ணவே கூடாது. 35.173.69.207 இதை நான் டைப் பண்ணால் மட்டும்தான் என்ன ஆகும், அந்த வெப்சைட்டை என்னால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அது ரொம்ப டிஃபிகல்ட் தானே நம்ம எல்லாருக்குமே, அதுதான். ஸோ ஐபி அட்ரஸ்னால் என்ன அப்படிங்கிறத இப்போ படிக்க போகிறோம். இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அட்ரஸ் இஸ் சிம்ப்ளி த லாஜிக் அட்ரஸ் இன் த நெட்வொர்க் லேயர், லைக் ஹவு த டோர் நம்பர், ஃப்ளாட் நம்பர் இஸ் யூஸ்டு டு டிஃப்ரென்ஷியேட் இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஃப்ரம் த அதர்ஸ் இன் த சேம் அப்பார்ட்மெண்ட். IP address is also used to find the host system in the whole network. Due to increase the number of systems in a network, there is a need to more addresses, which lead to two addressing methods, that is IPv4 and IPv6. ஸோ ஐபி அட்ரஸ்னால் நமக்கு தெரியும், நம்ம சொல்லிக்கணும் ஒவ்வொரு ஹோஸ்ட் நம்பர். நான் இன்டர்நெட் அப்படின்னு ஐபி அட்ரஸ் எதுக்காக அப்படின்னா இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்காக தான். ஸோ இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும், கரெக்டான ஒரு அட்ரஸ் கொடுத்தா மட்டும்தான் என்னால் பாயிண்ட் ஆஃப் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு ஹோஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும், சொல்லியிருக்கோம் இல்லையா, ஒவ்வொரு சிஸ்டமுக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும். அது என்ன அப்படின்னா நம்மளோட டோர் நம்பர் மாதிரி தான். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 10 வீடு 15 வீடு இருக்குது அப்படின்ற போது அந்த 10 வீட்டுக்கும் ஏபிசி அப்படின்னா அந்த இடத்துல ஏல 12/13A 12/13B அப்படின்னு நிறைய டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, பிளாக் நம்பர்ஸ் கொடுத்து. ஸோ அதுக்காக அதே மாதிரி தான் இந்த ஐபி அட்ரஸும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஐபி அட்ரஸில் 2 டைப் ஆஃப் ஐபி அட்ரஸ் இருக்குது, IPv4 and IPv6. ஃபஸ்ட் IPv4னால் என்ன அப்படிங்கிறத படிக்கலாம். IPv4 அட்ரஸ் இஸ் 32-bit யூனிக் அட்ரஸ். 1 bit ஈக்குவல் டு என்னம்மா, 1 bit 8 bytes சொல்லுவோம் இல்லையா, 1 bit ஈக்குவல் டு 8 bytes. ஸோ அதே மாதிரி தான் இங்கே படிக்க போகிறோம். இது சும்மா ஜஸ்ட் ஒரு சின்ன கால்குலேஷன் தான் வரும். IPv4 is a 32-bit unique address given to a computer systems. No two systems can have same IP address. 2 சிஸ்டமும் நமக்கு ஒரே ஐபி அட்ரஸ் வச்சுருக்காது நமக்கு தெரியும். இஃப் த நெட்வொர்க் ஹேஸ் P connections, then P connection. இது என்ன டிஃப்ரென்ஸ், இது கேபிட்டல் P, இது வந்து ஸ்மால் p, should be there. On address space is total number of address that can be made by the protocols. It is determined by the number of bits that the protocol is used. If the protocol use n bits, then the address space of that protocols would be 2 power n addresses. So the number of address that can be formed in IPv4 is 2 power 32. There are 2 ways to represent the IP address. ஸோ ஐபி அட்ரஸ் 4 அப்படின்னாலே 32 பிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி ஒன் வேர்டில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், நம்ம இந்த 2 ஒரே அட்ரஸில் வந்து 2 ஐபி அட்ரஸ் 2 சிஸ்டமுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. இது அதில் ஏதோ ஒரு சின்ன ஸ்மால் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது இது வந்து ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா, HTTP தென் FTP இதெல்லாம் தான் என்னது ப்ரோட்டோகால்ஸு. ஸோ நம்ம ஒரு அட்ரஸை நம்ம கொடுக்க போகும்போது www. அப்படி கொடுக்குறோம் இல்லையா, HTTP/ அப்படின்னு ஒரு சர்டன் ஒரு நேம் கொடுக்குறோம், ஸ்லாஷ் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இது என்ன ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுறேன், ப்ளஸ் வந்து என்ன ஹோஸ்ட் நம்பரு, தென் என்ன ஃபைல் நேம், இதெல்லாம் தான் நம்ம வெப்சைட் அட்ரஸ் கொடுக்க போகும்போது கொடுப்போம். ஸோ இது ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2 power 32 அப்படின்றத நம்ம கால்குலேஷன்ஸ் பண்ணும்போது இப்படி தான் பண்ணணும். 2 power 32 எதுக்காக அப்படின்னா IPv4 அட்ரஸ்க்கு. இதில் 2 இருக்குது. என்னென்ன ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க ஐபி அட்ரஸை, பைனரி நோட்டேஷன் அண்டு டாட்டட் டெசிமல் நோட்டேஷன்ஸ். பைனரி நோட்டேஷனாக நமக்கு தெரியும் 01 தான் வரும். 01ல் இது அப் டு 32 பைனரி பிட்ஸ் வேல்யூ. இப்போ 8 bit 1 byte ஈக்குவல் டு 8 bit நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ 32 bit அப்படிங்கும்போது 4 டிவைட் பண்ணுங்க. கீழே பாருங்கள், அந்த IPv4 அட்ரஸ்னு ஒரு டேப் இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு
ஃபிகர் 12.2 இங்கே என்ன பண்ணியிருக்காங்க 4 டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. 4ல என்ன பண்ணியிருக்காங்க 8 பிட்டாக இருக்குது. ஆமாவா 8888 அப்போ என்ன ஆச்சு 32 பிட் வந்துருச்சா. ஸோ இது ஒன்றுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கும். இப்போ நம்ம மேலே கொடுத்துருக்காங்கல்ல 1000ன்னு சொல்லி எத்தனை பண்ணிருக்காங்க 70 ஒரு 1 இருக்குது. இந்த செகண்ட் பீட்டில் பாருங்கள் 100041 கொடுத்துருக்காங்க. அது 100001 தென் 100140. ஸோ இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் வேல்யூ எப்படி நம்ம லாஸ்ட் இயர் கிளாஸில் 8421 கோடு போட்டு பார்த்துருப்போம் தெரியுமா. அதே மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்படி இந்த 137 128 பிட் வந்தது அப்படின்றது நான் வேணால் நெக்ஸ்ட் கிளாஸில் நடத்தும் போது ஹேண்ட் ரிட்டனில் உங்களுக்கு ஒரு எழுதி கொடுத்து அனுப்புகிறேன், காமிக்கிறேன் எப்படின்ட்டு. ஸோ டாட்டல் டெசிமல் அப்படிங்கும்போது இப்போ பைட் பைட்டாக பிரிச்சிருக்காங்களா, ஃபஸ்ட் பைட், செகண்ட் பைட், தேர்ட் பைட்னு கொடுக்கும்போது ஒவ்வொரு பைட்டுக்கும் டாட் வச்சு கொடுத்துருப்பாங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 128 டாட் 143 டாட் 137 டாட் 144. ஸோ இதுதான் இந்த டொமைன் நேம் சிஸ்டத்தோட ஐபி அட்ரஸ். ஸோ IPv4 அட்ரஸ் எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா டெசிமல் வேல்யூவில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதில் அபவ் 9 வேல்யூஸ் எதாவது வந்திருக்கா, இல்லவே இல்லை. ஹெக்ஸாடெசிமல் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமா, இல்லை. ஆல்ஃபபெட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் ஒன்லி 10 to 9 வரைக்கும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் IP4. தென் IP6 அப்படிங்கும்போது இது வந்து ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ, அது நம்பர்ஸும் வரும் ஆல்ஃபபெட்ஸும் வரும். இது வந்து என்னென்னா எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னா 128 பிட் யூனிக் அட்ரஸை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அந்த IPv6 அட்ரஸ். த நம்பர் ஆஃப் அட்ரஸ் தட் கேன் பி ஃபார்ம்டு இஸ் IPv6 இஸ் 2^128. அங்கே 2^32 போட்டோம், இங்கே 2^128. IPv6 அட்ரஸ் 128 பிட் டிவைடட் இன்டூ 16 பிட்ஸ் பிளாக்ஸ். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அங்கே 8 நம்ம பிளாக் பண்ணோம், டிவைட் பண்ணுவாங்களே, இங்கே வந்து 16 டிவைட் பண்ணுவாங்க. ஈச் பிளாக் இஸ் தட் சேஞ்ச்டு இன்டூ 4 digit ஹெக்ஸாடெசிமல் நம்பர் செப்பரேட்டட் இன் கோலன் சிம்பிள். அங்கே என்ன டாட்டட் டெசிமல் யூஸ் பண்ணோம், இங்கே வந்து கோலன் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்படியே பாருங்கள் அந்த எக்ஸாம்பிள் IPv6க்கு எக்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறது என்ன, ஹெக்ஸாடெசிமல் ரெப்ரசன்ட் பண்ணுது 0 to F வரைக்கும், அதுமாதிரி 0 to 9 வரைக்கும். புரியுதா. ஸோ இப்படி தான். ஸோ 128 64 பிட்டாக எடுத்துட்டாங்க. இது வந்து நெட்வொர்க்கும் இது வந்து ஹோஸ்ட் நம்பராகவும் டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் IPv அட்ரஸ் அப்படின்னா. IPv அட்ரஸில் 2 இருக்குது, IPv6 அண்ட் IPv4. IPv4 அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணால் 132 பிட்டு ஒன்லி டெசிமல் வேல்யூ மட்டும்தான். IPv6 அதில் வந்து டாட்டட் டெசிமல் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து என்னென்னா IPv6 பொறுத்த வரைக்கும் ஹெக்ஸாடெசிமல் யூஸ் பண்ணுறாங்க, இங்கே கோலன் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. தென் URL யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். நம்ம வெப்சைட்குள்ளே போகும்போது இப்படி தானே கொடுத்துட்டு உள்ளே போவோம், www.http FTP என்ன சொன்னால் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அந்த அட்ரஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கா URL. ஸோ அட்ரஸ் ஆஃப் டாக்குமெண்ட் ஆன் த இன்டர்நெட். URL இஸ் மேட் அப் ஆஃப் 4 parts: protocol, host name, folder name and file name. என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே 12.4ல் HTTPங்கிறது ப்ரோட்டோகாலு, .com அப்படிங்கிறது டொமைன் நேமு, தென் சைட் என்ன ஃபோல்டர் நம்ம வந்து பார்க்க போகிறோம், தென் வந்து அதோட ஃபைல் நேம் என்ன, JPG, அதாவது ஒவ்வொரு பிக்சருக்கு IMGயா JPGயா இல்லை டாக்குமெண்ட்டா அப்படின்னு சொல்லி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இது. ஸோ இதுதான் URL அப்படிங்கிறது. இது எப்படி 4 பார்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னா ப்ரோட்டோகால், ஹோஸ்ட் நேம் அண்ட் ஃபோல்டர் நேம், ஃபைல் நேம். இது 4 பார்ட்டாக. ஈச் part has its own specific functions. Depending on the application, the additional informations can be added to the URL, but the common and fundamental URL consists of these 4 parts. ஒன்று ஒவ்வொரு மாதிரியான இண்டிவிஜுவல் ஒர்க்கை பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா இன்னும் அதை பார்த்துட்டோம். என்னென்ட்டு ப்ரோட்டோகால்னால் என்ன, டொமைன் நேம்னா என்ன, ஃபோல்டர்னால் என்ன, ஃபைல்னால் என்ன. ஸோ இது தனியாக ஒன்று ரெப்ரசன்ட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. URL ரெண்டு டைப்பாக டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்சல்யூட் URL அண்ட் ரிலேட்டிவ் URL. அப்சல்யூட் URLனால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்சல்யூட் URL இஸ் த கம்ப்ளீட் அட்ரஸ் ஆஃப் டாக்குமெண்ட் complete document on the internet. Absolute URL contain all the informations that are required to find the files on the internet. There are similar to postal address. If any of the information is missing, then the postal will not be delivered to the right person.
Similarly, if any of the 4 parts is missing, then the browser would not able to link to the specific file. So all the 4 parts is very important in absolute URL. Absolute URL என்னக்கும் நான் கொடுத்த அட்ரஸ் பர்ஃபெக்டாக ஹோஸ்ட் நேமு ப்ரோட்டோக்கால் எல்லாமே எனக்கு ஒன்று கரெக்டாக கொடுத்துணும். அந்த வெப்சைட் கரெக்டாக இருந்தால் அதை மட்டும் தான் என்ன போகும், என்னோடய லிங்க்கு அந்த இடத்துக்கு போகும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், த வெப்சைட் கேனாட் பி ரீச்னு சொல்லும், இல்லைனா எரர் மெசேஜ்னு வந்துடும். ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். என்ன சொல்லிப்பாங்க, ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்க, போஸ்டல் கார்டில் நம்ம கரெக்டாக பின்கோடு, அட்ரெஸ்ஸு, என்ன ஏரியா, என்ன ஸ்ட்ரீட் இதெல்லாமே கொடுத்தா மட்டும்தான் உள்ளே போகும். இல்லை என்ன பண்ணிவிடுவாங்க, ரிட்டர்ன் அனுப்பிச்சிடுவாங்க. நமக்கே தபால் எவ்வளோ தடவை வந்திருக்கு. சம்டைம்ஸ் மிஸ் பண்ணியிருப்போம் ஏதாவது ஒரு சம்திங், அதுதான். தென் ரிலேட்டிவ் URL. ரிலேட்டிவ் URL is a partial address of the document on the internet. Relative URL contain only file name or file name with the folder name. We can use this type of URL when the file is on the same server related in original document. பட் ரிலேட்டிவ் URL பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. இங்கேருந்து ஹோஸ்ட் நேமோ ப்ரோட்டோகால்ஸோ நம்ம கொடுக்க மாட்டோம். ஃபைல் நேமு அதோட ஃபோல்டர் நேம் இது மட்டும் தான் நம்ம கொடுத்துருவோம். இதுதான் ரிலேட்டிவ் URLக்கும் அப்சல்யூட் URLக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ இந்த கிளாஸ் நான் இந்த செஷன் இப்போ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன படித்தோம் அப்படின்னா, டிஎன்எஸோட இன்ட்ரொடக்ஷன் என்ன, டிஎன்எஸோட ஓவர் என்னன்னு பார்த்தோம். தென் ஐபி அட்ரஸ்னால் என்னன்னு பார்த்தோம். ஐபி அட்ரஸ் 2 டைப் பார்த்தோம், IPv4 அண்ட் IPv6ன்னு பார்த்தோம். ஸோ அதில் எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம். அது URLனால் என்ன அப்படிங்கிறத பற்றி படித்தோம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.